முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு பாஜக சார்பில் மாபெரும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள சீரடி சாய்பாபா கோயிலில் தமிழக பாஜக ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் பிரீத்தி சாய் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அதன் மாநில தலைவர் ஷெல்வி கே தாமோதரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். 108 தீபங்கள் ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திரு வாஜ்பாய் அவர்கள் அவர் ஆட்சிக் காலத்தில் இந்திய நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவும் மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். அதேபோன்று இந்தியா முழுவதும் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை தங்க நாற்கர சாலை அமைத்திட்ட மாபெரும் தலைவர் திரு வாஜ்பாய் அவர்கள் என புகழாரம் சூட்டினார். இந்தியா கண்டெடுத்த தங்க மகன், இந்தியாவிற்கு தங்க நாற்கார் திட்டத்தை கொடுத்த அற்புத தலைவர் திரு வாஜ்பாய்ஜியுடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் இந்திய மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமில்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை இந்தியர்களும் அவருக்காக விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புத நாளில் சென்னை திருமங்கலத்தில் விழா எடுத்துவிட்டு இங்கே கோடம்பாக்கத்தில் பிரீத்தி சாய் அவர்களுடைய சீரடி சாய்பாபா தியான பீடத்தில் இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீகம் மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு சார்பாக இருக்கக்கூடிய செயலாளர்கள் பிரீத்தி சாய் மற்றும் சங்கமேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் அதனுடைய சார்ந்த அத்தனை உறுப்பினர்களும் ஒரு அற்புதமான தங்க தலைவனுக்காக பர்த்டே விழாவில் நாங்கள் எல்லோரும் பங்கு பெற்றது எங்களுடைய பெரும் பிராப்தமாக கருதுகிறோம். பொக்ரான் அணுகுண்டை அறிமுகப்படுத்தி எதிரி நாட்டுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்தியா விளங்கும் என்பதை ஆரம்பித்து வைத்தவர் அடல் பிகாரிஜி தான். அவர் எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சி, அதன் பிறகு அவருடைய வழித்தோன்றலாக கருதப்படக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியுடைய தலைமையின் கீழ் இந்தியா பாதுகாப்பாக உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பிரச்சனை, இந்தியாவில் மட்டும் ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர் அடல் பிகாரிஜி தான். அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் இந்த பிறந்தநாள் விழாவில் அவர் இந்த உலகம் இருக்கின்ற வரையில், இந்தியர்கள் இருக்கின்ற வரையில் அவருடைய பிறந்தநாள் வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய திருநாளாக இருக்கும். எனவே காலங்கள் மறைந்தாலும் இனி 900 ஆண்டுகள் முடிந்தாலும் 1000வது விழாவை யாராவது நமக்கு அடுத்த சந்ததியினர் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக தனக்காகவும் பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதும் அவரிடத்தில் உங்களுக்கு தலைவர் யார் என்று கேட்டால் என் பகுதியில் வாழக்கூடிய கிளை தலைவர் தான் எனக்கு தலைவர் என்று சொன்ன ஒரு அப்பலுக்கற்ற ஒரு தலைவருடன் நாமத்தை ஜபித்து கொண்டே இந்த உலகம் இருக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க பாரத நாட்டின் புகழ், வாழ்க அடல் பிகாரிஜி அவர்களுடைய புகழ் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கங்கள். தொடர்ந்து சாய்பாபா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் சங்கமேஸ்வரன் என்கிற சங்கர், தென்சென்னை மாவட்ட தலைவர் கே ராமநாதன், மாவட்ட துணைத் தலைவர் சத்யநாராயணன், மகளிரணி மாவட்ட தலைவர் சாந்தகுமாரி, அலுவலக செயலாளர் பாலகிருஷ்ணன், பட்டியலணி மாவட்ட தலைவர் துலுக்கானம், கூடம்பாக்கம் பகுதி செயலாளர் பி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.